ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்த பேர் வரணும் தானே, அதுக்காக வேண்டி கொடுப்பதை பார்க்கிறோம். இது பொதுவான விஷயம், எங்கெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? உனக்கு யார் காணி வாங்கி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எந்த சஹாபாக்களுக்காக ஜக்காத்ல இருந்து காணி வாங்கி கொடுத்தாங்களா? எந்த சஹாபாக்களுக்காக ஜக்காத்ல இருந்து காணி வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்டேன். அப்படி எதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. உடுப்பு இல்லாதவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல. அவங்களுக்கு தேவையானதை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. கேட்டா கொடுப்பாங்க. அவங்க கேட்டாங்க ஈச்சம்பழம் தாங்கன்னு கொடுப்பாங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட வராரு, எனக்கு ஊடு கட்டுறதுக்கு வசதி இல்லை, பணம் தாங்கன்றார். நீங்க பாக்குறீங்க ஊடு கட்டுறது ஜகாத் கொடுக்கலாம், கொடுக்குறீங்க. இது வேற. நீங்களா தீர்மானிச்சு உனக்கு இதுதான், உனக்கு இந்த மெஷின் புடி விளங்கிட்டானே, உனக்கு இந்த ஆட்டா புடி. இது இஸ்லாம் சொல்லல. இது ஒரு காலம் இஸ்லாம் சொல்லவில்லை. செலவழிக்கின்றவர்களுக்கு இஹ்லாசும் நல்ல நோக்கம் இருந்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான், அது ரெண்டாவது. ஆனா இஸ்லாமிய முறை அல்ல இது. ஜக்காத்து பங்குடுவதற்குரிய இஸ்லாமிய முறை அல்ல இது. நீங்க என்னதான் ஒரு ஓலை வீட்டுல வாழ்றவனுக்கு காணியை வாங்கி கொடுங்க, கரண்டை எடுத்து கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. அவனுக்கு அண்டைக்கு தின்ன இல்லாட்டி கரண்டை விற்கத்தான் பார்ப்பான். விளையாட்டானே, வயல் காணியை கொண்டு போய் எங்கேயா விற்கத்தான் அவன் தின்னணும். நீங்க கேள்வி வைப்பீங்க, எப்படி நீங்க காணியை வித்தீங்கன்னு சொல்லி. அவருக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் அவன் படுற உணர்விற்கு தான் உங்களோட சக்காத்துல கூலியே இல்லாமக்கி விடும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் பன்னி வல் அதா, சொல்லி காட்டியும் நோவினைப்படுத்தியும் உங்கள் தர்மங்களை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பணத்தை நீங்க கொடுத்தாச்சு, அந்த செக்கனோட ஆளை மறந்துடணும், பொருளை மறந்துடணும். கொடுத்தாச்சு, முடிச்சு. விளங்கிட்டா? இது ஏண்ட பொருள் அல்ல, நெருப்பும் கூட. விளங்கிட்டானே? 2.5 வீதம் கொடுத்தாச்சு, உங்களோட சப்ஜெக்ட் அல்ல. நல்ல பொருத்தமான ஆட்களுக்கு பார்த்து கொடுக்கணும், அது உண்மை. விளங்கிட்டா? ஆனால் அவனுக்கு கொடுத்த பின்னால அதை நோன்ற மாதிரியோ, அதை விசாரிக்கிற மாதிரியோ, தோன்ற மாதிரியோ, அதுக்கு அவதானிச்சு போடுற மாதிரியோ, சிலவங்க அவதானம் வீடு கட்டினான்னு பாருங்க. விளங்கிட்டா? அவன் பாப்பா இவரால் தான் வந்திக்கிறான், வீடு கட்டாட்டி மாட்டி கொடுத்துருவான் போல. என்னது வீட்டுல கொஞ்சம் தேவை கட்டி பொய் கணக்கெல்லாம் காட்டுவான். ஏன்? ஜக்காத்து கொடுத்த முதலாளி விசாரிப்பாரு. விளங்கிட்டா? இது போன்றவைகள் எல்லாம் எங்க நாளை மறுமையில தர்மங்களை இல்லாம அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், கல்லதியும் ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ். இவங்க எப்படிப்பட்டவர்கள் போல தெரியுமா? மக்களுடைய முகஸ்துதிக்காக செலவழிப்பவர்களை போன்றுதான் இவர்களும். சொல்லி காட்டுறவர்களும் நோவினைப்படுத்துகின்றவர்களும். நோவினைப்படுத்துறவனுக்கு அந்த எண்ணமே இருக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்ற அவங்களும் இவங்களும் ஒன்றுதான். மக்களுக்காக வேண்டி செய்கிறவங்களும் நோவினைப்படுத்துகின்றவர்களும் ஒருவர் தான், அது போன்றுதான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொள்ளாமல் முகஸ்துதிக்காக எவர்கள் எல்லாம் செலவழிக்கிறார்களோ அது போன்றுதான் இவர்களுடைய உதாரணம். ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின். அல்லாஹ் உதாரணம் சொல்றான். இந்த மாதிரி தர்மம் செய்றவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஸஃப்வான், ஒரு வழுக்கு பாறையை போன்று. ஒரு வழுக்கு பாறை, அந்த வழுக்கு பாறையில மணல் இருக்குது, அலைஹி துராபு, நிறைய மணல் இருக்குது. இப்ப மணல் இருந்தா அதுக்கு மேலதான் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபஅஸாபஹு வாபிலுன், ஒரு சின்ன அது கொஞ்சம் மழையோடு பெய்யுது. பேஞ்சா வழுக்கு பாறைக்கு மேல இருந்த மண்ணாலம் என்ன செஞ்சிடும்? அப்படியே வழுக்கி என்ன செஞ்சிடும்? போய்விடும். ஃபதரகஹு சல்தன், எனவே அந்த இடத்தை என்ன செஞ்சிடும்? வெறுமனே தட்டையாக விட்டுரும். இருந்த ஏற்கனவே உள்ள மண்ணெல்லாம் என்ன செஞ்சிடும்? அது கழுவி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது சின்ன உதாரணம் தான். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஒவ்வொரு உதாரணத்திலும் மனுஷன் யோசிச்சு பார்த்தாண்டா நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்ப சொல்ல நினைக்கலாம், ஒரு கல்லுல மண்ணை வச்சு அதுல மழை பெஞ்சி தண்ணி போடத்தை என்னதுக்கு இதுக்கு உதாரணமா காட்டுறேன்னு திடீர்னு இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை விட நல்ல உதாரணம் சொல்லுங்கன்னா என்னது யோசிப்பாங்க. இதை விட வேற என்ன நல்ல உதாரணம் சொல்றதுன்னு யோசிப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்ற உதாரணத்தை தவறா நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அழகான முறையில் அது உதாரணத்தை சொல்கிறான். ஒரு மேட்டு நிலம், ஒரு கல்லு, அதுல மணல், மழை பெஞ்சு என்ன செஞ்சிருது? வழுக்கு பாறை, அது வழுக்கி என்ன செஞ்சிருது? மழை பெஞ்ச உடனே போயிருது. அந்த கல்லை என்ன செஞ்சிருது? சல்தன், எதுவும் இல்லாத நிலையில் விட்டு விடுகிறது. அதாவது அந்த கல்லுக்கு மேல கல்லு தன்மை இல்லாத எதை போட்டாலும் என்ன செஞ்சிடும்? நிக்காது. அந்த கல்லுட குணம் இல்லாத எதை போட்டாலும் என்ன செய்யாது? நிக்காது. நீங்க மண்ணை போடுங்க, அல்லது இன்னொரு கல்லை போடுங்க, அல்லது இன்னொரு ஏதாவது போடுங்க, அந்த கல்லுடைய தன்மையோடு ஒட்டி போகின்ற என்னென்னதெல்லாம் இருக்கு அதை போட்டா தான் என்ன செய்யும்? அது நிக்கவே ஒழிய மற்றதெல்லாம் காத்தடிச்சா போயிரும், மழை பெஞ்சா போயிரும், விளங்கிட்டானே, பிறண்டா போயிரும் என்ற லெவல்ல தான் என்ன செய்யும்? இருக்கும். இந்த மாதிரி ஆக்களுடைய அமல்கள் அவைகள் தான், இது போன்றுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். லா யக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, தாங்கள் சம்பாதித்தவற்றில் எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். தர்மம் செஞ்சு நாளை மறுமையிலே இல்ல, இந்த உலகத்திலே அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லாமல் போனது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரின், அல்லாஹ் தஆலா காபிர்களான கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று சொல்லி சூரா பக்கராவிலே 264வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். பின்னர் சொல்லுகிறான் 262வது வசனம், அதுக்கு முந்தைய வசனம், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி,
இவர்களெல்லாம் தங்களது சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றார்களோ சும்மலா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் அவ் அதா மன்னன் வலா அதன் பின்னர் தாங்கள் செய்த தர்மத்தை தொடர்ந்து சொல்லி காட்டாமலும் நோவினைப்படுத்தாமலும் இருக்கின்றார்களோ சொல்லி காட்டாமலும் தர்மம் செஞ்ச பின்னால் சும்மலா யுத்பிஊனஹு மன்னன் வலா அதா தர்மத்தை நோவினைப்படுத்தாமலும் சொல்லி காட்டாமலும் இருக்கின்றார்களோ லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இருக்கிறது வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அவர்களுக்கு அச்சமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் தெரியும், அது முக்கியம். கொடுத்த தர்மத்தை கொடுத்துட்டு நிறைய பேர் கவலைப்பட்டு கண்டிப்பாங்க. வளைதா கொடுத்து அவசரத்தில் நான் தாரேன் 1 லட்சம் ரூபாங்க, இப்போ கொடுக்கணுமே அதுக்காக வேண்டி மனசுக்குள்ள 1000 காரணம் எல்லாம் போட்டுப்பாங்க. சரி வரல, சரி கொடுத்த ப்ராமிஸுக்கு என்ன செஞ்சிருவோம், கொடுத்துரும், இதுக்கு பிறகு வாய் விட்டுறப்படாது என்னது முடிவோடு இருப்பாங்க. 1 லட்சத்தை கொடுத்து போட்டு அதை நினைச்சியே வேதனை அளிப்பா. இந்த வேதனை தான் சொல்லி காட்டுறதுக்கு மாத்துறது. நான் இவ்வளவு கஷ்டத்தோட அந்த 1 லட்சத்தை கொடுத்தேன் தெரியுமா என்றத அந்த 1 லட்சத்தை கொடுக்காம இருந்தா நல்லது என்று நினைக்கின்ற அளவு, வாங்காம இருந்தா நல்லது என்று நினைக்கின்ற அளவுக்கு என்ன செய்வாங்க, அதை தொடர்ந்து சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அது முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சூரா இன்சான் அதிலே சொல்லி காட்டுகிறான், இந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக, அல்லாஹ்வை விரும்பியதன் காரணமாக அவர்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். குர்ஆன்ல கைதி என்று வர ஒரே இடம் இதுதான். அதாவது கைதி என்று சொன்ன இஸ்லாம் முஸ்லிம்கள்ல கைதிகள் என்று வரக்கூடிய ஒரே இடம் இதுதான். கைதிகள் பொதுவாக வருது, முஸ்லிம்களுடைய கைதிகள் என்று வரக்கூடிய ஒரு இடம் இது. வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா கைதிகளுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வின் நேசத்தின் காரணமாக உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தருவதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா உங்களிடத்திலிருந்து நான் எந்த கூலியையும் எந்த நன்றியையும் நாம் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா நாங்கள் கடுமையான கொதிக்கக்கூடிய ஒரு நாளை எங்களது இறைவனிடத்தில் நாங்கள் பயப்படுகிறோம். அதுக்காக வேண்டிய தர்மம் செஞ்சோம். வேற எந்த கூலி, எந்த ஒரு நன்றி எதையும் எதிர்பார்க்கல. சிலவங்க வாயால நன்றி சொல்றது எதிர்பார்க்காட்டியும் அந்த தர்மம் செஞ்சோம் ரோட்டால போக்கல கொஞ்சம் சிரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவர் சிரிச்சு சலாம் சொல்லாம போட்டு இன்னும் நாங்க பெருசா எதிர்பார்க்கல, சலாத்தையாவது சொல்லிட்டு போறதானப்பா எந்த ஒரு வசனத்தை என்ன சொல்லிடுவாங்க. ஏன் சலாம் சொல்லணும் உங்களுக்கு, மத்தவன் சலாம் சொல்லாம போறத பார்த்து நீங்க விமர்சிக்கல தானே, அதே மாதிரி இவனை என்ன செய்யக்கூடாது, விமர்சிக்க கூடாது. அவன் சலாம் சொல்லாம போறது பிள்ளையா இல்லையான்னு இன்னொரு சப்ஜெக்ட். மத்தவன் சலாம் சொல்லாம போக்கல மௌனமாயிக்கிற நீ உங்களால பணம் கொடுக்கப்பட்டான் சலாம் சொல்லாம போக்கல என்னது, ஒரு சலாத்தை சொன்னா என்னது அந்த வசனம் கூட என்ன செய்யக்கூடாது, அது எங்களுக்குரிய சப்ஜெக்ட் அல்ல, அது அவன் பிள்ளைன்னா அவனோட விட்டுறணும். இந்த அமைப்புல இருந்தால்தான் அந்த தர்மங்கள் என்ன செய்யப்படும், முழுமையாக பாதுகாக்கப்படும். இது சொல்லி காட்டுகின்றவனை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா தர்மமே செஞ்சுட்டு நாளைக்கு என்னது அல்லாஹ்வுடைய அருட்பார்வையும் இழந்தவர்கள். 7வது ஷைஹுன் ஜானி வயது போன காலத்தில் விபச்சாரம் செய்தவர். எப்படி வயது போன காலத்தில் விபச்சாரம் செய்தவர். இஸ்லாம் ஒரு பாவத்தை கூடாது என்று சொல்லிட்டு ஒரு நன்மையை ஏவிட்டு அதுக்கான சூழல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தண்டனையும் என்ன செய்யும், கூட்டும் குறைக்கும். இரவு நேரத்தில், குளிர்காலத்தில், அதாவது தனக்கு ஒரு நல்ல மனைவியும் கிடைத்த நிலையில் எவர்கள் இரவிலே எழும்பி தொழுகிறாரோ அவர்களுக்கு ஒரு பெரிய கூலிக்குது, அவர்களுக்கு ஒரு பெரிய கூலிக்குது. ஏன், மனைவி இல்லாத நேரத்தில் நல்ல கொதிக்கிற சூட்டு டைம்ல இரவுல சூடு வழங்கிட்டு அந்த டைம்ல எழும்பி தொழுவோம், தொழுதுட்டா கொஞ்சம் என்ன செய்வோம், இருப்ப மட்டும் தொழுகிற வாய்ப்பு இருக்குதா இல்லையா. இப்ப வெந்து கண்டிருக்குது, கரண்ட் போயிட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, தூக்கமே போகுது, நெலும்பு கடிச்சிட்டு சரி ஒரு அரை அவருக்கு என்ன செய்வோம், தொழுவோம். இந்த தொழுகைக்கும் நல்ல கூழ் அடிச்சிட்டு போல மனைவி இருக்கிற நேரத்துல நல்ல ராகத்தா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல எழும்புறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா. அதுக்கு வேற கூலி, இதுக்கு வேற கூலி, அதுக்கு வேற கூலி, இதுக்கு வேற கூலி. இஸ்லாம் மக்காவோட வெற்றி அடைய முந்தி இந்த இஸ்லாம் உயருமா வெற்றி பெறுமான்னு தெரியாத காலம், அடிபட்டு உத கொலை என்று எனது உடம்பு எல்லாம் நாசமா போற காலம், எல்லாவைகளையும் அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செய்ய வேண்டிய காலம், இந்த இஸ்லாத்தால் உலகத்துல லாபம் வருமான்னு தெரியாத காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற பிலாலுக்கும் அதுக்கு பின்னால ஏற்ற அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா. அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்லாத்திற்கு முன் மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் பின்னால் ஏற்றவர்களும் சமனாக மாட்டார்கள், பின்னால் ஏற்றவர்களும் சமனாக மாட்டார்கள். இருவருக்கும் நான் நல்ல கூலியையே வாக்களிக்கிறேன், இருவர்களுக்கும் நல்ல கூலியை வாக்களிக்கிறேன். ஆனா 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, சமனாக மாட்டார்கள். அது மாதிரிதான் ஒரு இளைஞன் இளம் வயசுல
பள்ளியோட வரஜுலுன் ஷாபுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிற 7 பேர்ல அவர் ஒருவர். யாரு? பள்ளியோடு தொடர்பாக இருந்த ஒரு இளைஞன். ஏன் ஒரு முதியவர் சொல்லல? அவர் அங்கதான் ஐப்பாரு. அவர் எங்க ஐப்பாரு? பள்ளியில முதியவர் பள்ளியில தான் ஐப்பார். ஏன்? அவருக்கு இப்ப வேலை முடிஞ்சாச்சு, பிஸி முடிஞ்சாச்சு, இனி மரண பயம் கிட்ட வந்தாச்சு, விளையாட்டானு எல்லாம் வந்தாச்சு தானே. இனி எந்த நிமிஷம் என்ன செய்வாரு? பள்ளிக்கு இயல்புலேயே அவருக்கு தொடர்பு உண்டாகும், இயல்புலேயே தொடர்பு உண்டு. ஆனா இளைஞர் அப்படி இல்லை. இன்னும் நம்மளுக்கு காலம் இருக்கு, 40 வருஷம் இருக்கு, கல்யாணம் முடிக்கணும், இன்னும் எவ்வளவு இருக்குது. எல்லாருமே சின்ன வயசுல மௌத்தாரால் முட்டுப்பட்டு அப்படி இப்படி மௌத்தாரம் ஒரு 10% தான். ஒழுங்கா மௌத்தாரா வயசு பேர் தானே செய்யறாங்க, மௌத்தாராங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல நம்மளும் இருப்போம். அப்படியே நினைப்பான், முன்னால எக்ஸிடென்ட் ஆகும், பின்னால எக்ஸிடென்ட் ஆகும், பக்கத்துல எக்ஸிடென்ட் ஆகும், நம்மளோட பஸ் எக்ஸிடென்ட் ஆகும் நினைச்ச மாட்டா, நினைக்கவே மாட்டேன். அவன் இளைஞன், அவன் நினைப்ப அப்படித்தான். அவன் உணர்வு என்ன செய்யும்? பக்கத்துல ஒரு கண்டெய்னர் தலைகீழா பிறண்டிருக்கும், அதுக்கு பக்கத்தால என்ன செய்வான்? 150 வேகத்துல ஆட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி வேகம் அதில் இருக்கோ தெரியாது, ரைட்டா? அந்த வேகத்தை என்ன செஞ்சிருவான்? அவன் பக்கத்தான் எடுத்தியே, அவனுக்கு அதை பத்தி கணக்கு இல்லை, அவன் இளைஞன். இந்த மாதிரி ஒரு இளைஞன் எப்பொழுதும் பள்ளியோட தொடர்பு கொண்டு விபச்சாரங்கள் செய்யாம, களவெடுக்காம, பொய் சொல்லாம, பேணுதலான வாழ்க்கையோட குர்ஆனோட இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யும்? நிழல் கிடைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிழல் கிடைக்கும் என்ற முக்கியத்துவம் அங்க போனா என்ன செய்யும்? விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மலிக்குன் ஆதிலு, நேர்மையாக நடந்த மன்னன். நேர்மையாக நடந்த மன்னன் ஒரு ஏழை ஆயிக்கிறான். ஒருத்தன் விளங்கிட்டான், ஒரு பெரிய ரவுடியன் அவனுக்கு அடிச்சுட்டான், பெரிய ரவுடியன் அடிச்சுட்டான். இந்த ஏழை இவரை மன்னிச்சு விடுறதுக்கும் ஒருத்தன் அடிக்கிறான், அடிபட்டவன் மிகப்பெரிய சக்தியும் வல்லமையும் பணபலமும் ஆட்சியும் மீக்கிறவன், இவன் மன்னிச்சு விடுறதுக்கும் வித்தியாசம். இவன் விரும்பியோ விரும்பாமல மன்னிச்சுதான் ஆகணும். ஏழை ஏன்? அவனுக்கு அதுக்காக சக்தி ஒன்று இல்லை. இவன் விரும்பினா என்ன செய்யலாம்? தண்டிக்கலாம், விரும்பினா மன்னிக்கலாம். இவனுக்கு ஒரு நன்மை இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னா, நேர்மையாக நடந்த மன்னனுக்கு மறுமையில் என்ன செய்யும்? நிழல் கிடைக்கும் என்னாங்க. அதுபோல ஒரு இளைஞன் திருமணம் முடிக்க முன்னால விபச்சாரம் செய்யக்கூடாது, மிகப்பெரிய பாவம். அதனால் உள்ள தண்டனைகள் எல்லாம் மிக மோசமானது. ஒரு இளைஞன் திருமணம் முடிக்க முன்னால விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு என்ன தண்டனை? 100 கசையடி அடிக்கிறது இஸ்லாம் சொல்லுது. பகிரங்கமா மக்கள் மன்றத்தில் வச்சு 100 கசையடி அடிங்கன்னு சொல்லி. இஸ்லாமிய ஆட்சியில் இப்ப அடிக்கிற அந்த பூக்கு நட்டு அடியல்ல, விளங்கிட்டா? இப்ப அந்த மரத்துல, தென்னை மரத்துல பூக்கு நட்டு வச்சு அடிக்கிறாங்க தானே, அதெல்லாம் பார்த்தா விபச்சாரம் பெருகும், விபச்சாரம் பெருகும், விளங்கிட்டா? அந்த அடியை ஒழுங்கா கண்டாங்கன்னா விபச்சாரம் என்ன செய்யும்? குறையும். அப்ப அந்த மாதிரி 100 கசையடி அடிக்கப்பட்டால் அது திருமணம் முடிக்காதவன். திருமணம் முடிச்சவருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? கத்தல் பண்ண சொல்லுது, கொல்லுங்கன்னு சொல்லுது. ஏன் அது வித்தியாசம்? அவர் 21 வயசுல கல்யாணம் முடிக்கலையா என்னது? அவருக்கு என்ன தண்டனை? அவருக்கு கசையடி மட்டும்தான். அந்த வயசுல கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா கொல்லப்படணும். காரணம், உனக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கு, உனக்கு ஒரு மனைவி இருக்குது, நீ உனக்கு ஹராத்துல போக வேண்டிய வழியே இல்லை. இங்க இளைஞர்கள் என்று சொல்றதெல்லாம் உரிய வயசுல கல்யாணம் முடிக்கணும். சிலவங்க 50 வயசுல இளைஞர்களா தான் இருக்கிறாங்க, 60 வயசுல என்ன செய்யறாங்க? இளைஞர் இன்னும் கல்யாணமே முடிக்கல லெவல். அவங்களுக்கு அதே தண்டனை தான், தண்டனையில வித்தியாசம் இல்லை. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு கல்யாணத்தை வலியுறுத்துது, விபச்சாரத்துல உலாமிக்கிறதுக்கு கல்யாணத்தை வலியுறுத்துது. நம்ம கல்யாணத்தை புறக்கணிச்சு போட்டு விபச்சாரத்துல விழுந்தத்தை என்ன செய்யலாது? காரணம் சொல்ல முடியாது. அதற்குள்ள ஒரு வயசுல ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்குரிய தண்டனை என்ன செய்தான்? ஏதா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. சகோதரர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயது போனா இயல்புலையே இபாதத்தோட தொடர்பு வரும், அல்லாஹ் பத்திய பயம் வரும், குர்ஆன் ஓத நினைவு வரும், பள்ளியில் இருக்கிற நினைவு வரும். இந்த நேரத்தில் விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கூட, அவனுக்கு தண்டனை கூட. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயது போன நிலையில் எவர்கள் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், சுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உனக்கு நீ எந்த ரீசனும் சொல்ல இயலாது. உன்னைய மக்கள் மதிக்கிற மாதிரியான வயசு, உன்னே நம்புற வயசு. என்ன ஒரு வேலையா இருந்தாலும் பெண்களுக்கு மத்தியில் ஒரு வேலையை போய் செய்யணும்னாலும் அனுப்புறது உங்களே தான். அந்த மாதிரி லெவல் ஒரு டைம்ல நீ இப்படி ஒன்று நடந்து என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் அப்படி வச்சு பாத்தீங்களா? சூழல், காரணம், மனோநிலை எல்லாத்தையும் சேர்த்தா இஸ்லாம் என்ன செய்யுது? தீர்ப்பு சொல்லுது. அப்ப இந்த நிலையில என்று சொன்னால் எங்கட சமூகத்தில், அதாவது கூடுதலாக தெளிவாக சொல்வது என்று சொன்னால், இந்த வயதில் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த மோசமான தொடர்பில் இருக்கிறார்கள். வயது போய் 3-4 புள்ள இருக்குது, 5 புள்ள இருக்குது, 6 புள்ள இருக்குது, திருமணம் முடிச்சு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் வசதியின் காரணமாக வெளிநாடுகள், சைனா, பேங்காக்,
அதே போல என்னது இந்த மாதிரி நாடுகள் அமெரிக்கா, UK, கனடா